மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் தரம் 10க்குரிய சைவநெறி பாடத்தில் 22வது பாடம், அதாவது ஈழத்து ஆலயங்கள், ஈழத்திலே பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பற்றி சிலவற்றை நாங்கள் பார்க்கலாம். ஈழத்தில் பல பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கின்றன. பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருந்தாலும் சில ஆலயங்களை பலருக்கு தெரியாமலும் இருக்கின்றன. அதாவது பிரசித்தியான சில நல்லூர் கந்தசுவாமி கோவில், நைனாதி நாகபூசணி அம்மன் கோவில் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில கிராமங்களில் இருக்கின்ற பழமை வாய்ந்த ஆலயங்களே தெரியாது. அப்படியான ஆலயங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் இப்போ மட்டக்களப்பு பகுதியில் பல ஆலயங்கள் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலே ஒன்று தான் இங்கே தரப்படுகின்ற இப்படி பல ஆலயங்கள் இருக்கின்றன. இரண்டு சொன்னால் அந்த ஆலயங்கள் முந்தி கிராம மட்டத்தில் கிராமிய வழிபாட்டு முறையிலே பேணப்பட்ட ஆலயங்களாக இருந்திருக்கும். இப்பொழுது ஆகம முறைப்படி வந்த ஆலயங்களாகவும் இருக்கலாம். இப்போ கொக்கட்டிச்சோலை தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம், இதை பற்றியெல்லாம் பலருக்கு தெரியாமல் இருக்கு. இப்படி கணக்கு இருக்கின்றது. அப்போ முக்கியமான ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிற இப்போ திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் ஓரளவு எல்லாருக்கும் தெரிந்த ஆலயம், பாடல் பெற்ற தலயங்கள் என்ற வகையில். அதே மாதிரி நகுலேஸ்வரம், முன்னேஸ்வரம், இவைகளையெல்லாம் ஓரளவு தெரியும். ஆனால் இப்படியான ஆலயங்களை பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான தான் ஈழத்து ஆலயங்களில் சில ஆலயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் என்ற ஆலயத்தை பார்ப்போம். கழுதாவளை பிள்ளையார் ஆலயம். அப்போ இந்த ஆலயத்தை பற்றி பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், பலருக்கு கூட தெரியாமல் இருக்க. என்ன சொல்ல, அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆலயங்களை அந்தந்த பிரதேசத்து மக்களுக்கு தெரியும், மற்ற பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவர்கள் போகாமலே இருந்திருக்கலாம். அப்போ இவற்றினுடைய சிறப்பு பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். கழுதாவளை பிள்ளையார் ஆலயம். இங்கே பாருங்கள், ஆலயத்தினுடைய தோற்றம் காட்டப்படுது. கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இது மூர்த்திதலன் தீர்த்தம் என்ற 3 ஒருங்கே அமையப்பெற்ற ஆலயம். கிழக்கிழங்கிலே மட்டக்களப்பு நகருக்கு தெற்கே கழுதாவளை என்ற கிராமத்திலே அமையப்பெற்ற ஆலயம் கழுதாவளை. கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் பலருக்கு தெரியாமல் இருக்கின்றது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக கருதப்படும் இத்தலத்தில் தோற்றம் பற்றிய கழுதேவாலய கல்வெட்டு எடுத்தியமர். கழுதேவாலய கல்வெட்டு இதை பற்றி சொல்லுங்கள். இவ்வாலயம் அமைந்துள்ள இடம் முன்னர் அடர்ந்த வனப்பகுதியாக வனப்பகுதி, காட்டு பிரதேசமாக இருந்திருக்கின்றது. வேடுவர் தலைவனான கழுவன் என்பவன் வேட்டையாடும் பொருட்டு அங்கு வந்தான் என்றும், காரியம் வெற்றி அடையும் பொருட்டு இறையருளை நாடி நின்றான் என்றும், நாடி வெற்றிலை சடங்கு, வெற்றிலையை கொண்டு செய்யப்படும் சடங்கு வெற்றிலை சடங்கு செய்வதற்கு அவ்விடத்தை தெரிவு செய்தான் என்றும், அச்சடங்கை நிறைவேற்றி இறையருளும் பெற்றான் என்றும் சொல்லப்படுகிறான். இவ்வாறு வேடுவர் தலைவனான கழுவன் வழிபட்ட இடம் கழுதேவாலயம். வேடுவர் தலைவன் கழுவன் அவன் வழிபட்ட இடம் கழுதேவாலயம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் ஊரின் பெயர் கழுதாவளை என்று ஆனது. இதனால் அப்புறம் ஊரின் பெயர் கழுதாவளை என்று மாறிவிட்டது. கதிர்காம திருத்தலத்துக்கு பாத யாத்திரை செல்லும் அடியார்கள். கதிர்காமம் அநேகமாக எல்லாருக்கும் தெரியும் ஓரளவு. கதிர்காமம் எங்களுடைய முருகன் ஆலயங்களில் சிறப்புமிக்க ஆலயம், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த கதிர்காம திருத்தலத்துக்கு பாத யாத்திரை செல்லுகின்ற அடியார்கள் தங்கி செல்லும் புண்ணிய பூமியாக இந்த இடம் விளங்குகிறது. இந்த கழுதாவளை பாத யாத்திரை செல்லுபவர்கள் அங்கே தங்கி செல்லுகின்ற இடமாக இந்த இடம் விளங்குகிறது. ஒரு முறை யாத்திரை வந்த இலிங்கதாரிகள் அவ்விடத்திலேயே நிலத்துக்கு மேல் இலிங்கத்தை உயர்த்தி வைக்க முயன்றது. அந்த நிலத்துக்கு மேலே அந்த ஒரு லிங்கத்தை உயர்த்தி வைக்க உட்பட்டார்கள். ஆயினும் இலிங்கம் வளர்ந்து நிலத்தினூடாக கீழ் நோக்கி பரவி எனவும் அதனை எடுக்க இயலாத லிங்கதாரிகள் வியப்புற்று நின்ற வேளை செய்தி அறிந்து ஒன்று கூடிய மக்கள் கொத்து பந்தலிட்டு அதனை வழிபாடு செய்ய தொடங்கினது எனவும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. ஆரம்ப காலத்தில் எப்படி அது ஆலயம் உருவானது என்ற அந்த இடத்துல இப்படி ஒரு கதையும் இருக்கின்றது. அந்த இலிங்கத்தை
அதில் வைத்து உயர்த்தி வைக்க முற்பட்ட நேரத்தில் அது அப்படியே நிலத்திலே புதைந்து விட்டது. கீழ் நோக்கி பரவியது. அதை எடுக்க இயலவில்லை. பிறகு எடுக்கவே முடியவில்லை. இவ்வற்புத லிங்கத்தின் மகிமையை கேள்வியுற்று அதனை பார்க்க வந்த மணியாள் பூபால வன்னிமை என்பவர் அச்சிவலிங்கத்தில் பிள்ளையார் அம்சம் இருந்ததை கண்டுணர்ந்தார். அந்த சிவலிங்கத்தில் பிள்ளையாருடைய அம்சம் இருந்ததை கண்டார். அதனை பிள்ளையாராக வழிபடுமாறு மக்களை வேண்டார். இவ்வாறே மக்களும் அத்திருவத்தை சுயம்புலிங்க பிள்ளையார் என போற்றி வழிபட ஆரம்பித்தார். என்ன சுயம்புலிங்கம் வேண்டாம், அது அப்படியே அதில் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. கலை வனைப்பு மிக்க சிற்பங்களோடும் ஓவியங்களோடும் காட்சியளிக்கும் இந்த ஆலயம் மடாலய வகையை சார்ந்தது. இங்கு சுயம்புலிங்கமாக பிள்ளையார் வீட்டிலிருந்து அடியார்களுக்கு அருள்வார் இருக்கின்றார். அங்கே நித்திய நைமித்திய காமிய கிரியைகள் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வரும். இப்போ கிரிகை முறையிலே அமையப்பட்ட ஆலயமாக இருக்கின்றது. இவ்வாலயத்தின் தலைபட்சமாக வில்வமரம் விளங்குகிறது. இங்கு ஆனி உத்தரத்தை தீர்த்த உற்சவமாக தினமாக கொண்டு 10 நாட்கள் மகோத்சவம் நடைபெற்று வருகிறது. தீர்த்த உற்சவம் ஆனி உத்தரத்தை வைத்து அங்கே 10 நாட்கள் ஒரு மகோத்சவம் நடைபெறுகின்ற கோயிலாக இந்த கோயில் விளங்குகின்றது. கழுதாவளி பிள்ளையார் ஆலயம் ஆரம்பத்தில் லிங்கமாக தோன்றியது. அந்த லிங்கத்திலே இருந்து லிங்கம் பிள்ளையாருடைய அம்சமாக மாறியதுனாலே அது பிள்ளையார் ஆலயமாக மாறி கழுதாவளி பிள்ளையார் ஆலயம் என்று அது அமைக்கப்படுகின்றது. இங்கே சில வினாக்கள் கேட்கப்படுகின்றது. ஒவ்வொரு பாடத்துக்கு பிறகு ஒவ்வொரு வினாக்கள் வருகின்றன. அவற்றை பார்த்து கொண்டு அடுத்த ஆலயத்துக்கு போகலாம். இங்கே கழுதாவளி பிள்ளையார் ஆலய வரலாற்றும் தொடர்புடைய கதை ஒன்றை 2 கதை சொல்லப்பட்டது. ஒன்று, கழுவன் என்றவன் அங்கே வழிபட்டதாக தன்னுடைய வெற்றி கொடுத்து அங்கே வெற்றிலையிலே வைத்து வழிபட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. இதைவிட யாத்திரை சென்றவர்கள் இலிங்கத்தை அங்கே நிமித்தி வைத்தபோது லிங்காதாரிகள் என்று சொல்லுவார். லிங்கத்தை கொண்டு சென்ற அந்த லிங்கத்தை அந்த இடத்துல வைத்தபோது அது அப்படியே நிலத்திலே ஊன்றி விட்டது. பிறகு எடுக்கவே முடியவில்லை என்று ஒரு வரலாறு. இவ்வாறு அது பிறகு பிள்ளையார் ஆலயமாக மாறியது. அந்த லிங்கத்திலே பிள்ளையார் அம்சம் இருந்ததுனால பிள்ளையார் ஆலயமாக மாறியதா. கழுதாவளி பிள்ளையார் ஆலயத்தின் தலைவிருட்சம் இங்கே வில்வம். இவ்வாலயத்தின் மூலமூர்த்தியின் சிறப்பும் இங்கே அதான் லிங்கமாக வந்தது. பிறகு பிள்ளையார் அம்சமாக மாறியதுதான் சிறப்பு. அதாவது சுயம்புலிங்கம் அப்படியே வேரூன்றி விட்டது. அதனால் சுயம்புலிங்கம். இவ்வாலயத்தின் அமைப்பு உபயோகியது என்று சொன்னால் அமைப்பு இப்பொழுது பல்வேறு சிற்பங்கள் நிறைந்த ஆலயமாக சிறப்பான ஒரு ஆலயமாக இப்பொழுது இருக்கின்றது. பிள்ளையார் ஆலய வரலாற்றை எவ்வாறு அறியலாம் என்றால் அது கல்வெட்டில் கழுதுவாலயம் என்ற கல்வெட்டு அங்கே இருக்கிற அந்த கல்வெட்டிலே இருந்து அவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இந்த வினாக்களுக்கு விடைகளை நீங்கள் வகுப்பறையில் செய்து பார்க்கலாம். அடுத்ததாக கொக்கட்டிச்சோலை தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம். இதுவும் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்தது. இது முக்கியமான ஒரு ஆலயம். கொக்கட்டிச்சோலை தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே மட்டு நகரிலிருந்து தெற்கே மண்முனை துறையின் ஊடாக 9 மைல் தொலைவிலே கொக்கட்டிச்சோலை என்ற கிராமம் அமைந்திருக்கு. கொக்கட்டிச்சோலை பண்டை காலத்திலே கொக்கு நெட்டி மரங்கள் நிறைந்திருந்தவனால் கொக்கு நெட்டி மரம் என்று சொல்கிறது. அந்த கொக்கட்டி மரங்கள் நிறைந்திருந்தவனால் இந்த கிராமத்தில் கொக்கட்டிச்சோலை என்ற பெயர் ஏற்படலாயிற்று. அதுதான் கொக்கட்டிச்சோலை. அங்கே கழுதாவளி என்றது அங்கே அப்படித்தான் கழு என்று அந்த வேடுவன் வழிபட்டதுனால கழு என்று வந்து கழு தேவாலயம் என்று சொல்லி பிறகு அந்த ஊருக்கு கழுதாவளை என்று வந்துவிட்டு. அதே மாதிரி இங்கே கொக்கட்டி மரங்கள் சூழ்ந்திருந்த ஒரு பகுதியானபடினால் அது கொக்கட்டி சோலை என்று சொல்லப்படும். இயற்கை எழில்மிக்க இக்கிராமத்திலே நிழல் மரங்கள் நிறைந்த திருவீதியில் தான் தோன்றி ஈஸ்வரர் கோயில் கொண்டுள்ளார். தான் தோன்றி ஈஸ்வரர் கோயில். இது ஈஸ்வரன் கோயில். பண்டைக்கால அரசர்களது மதிப்பும் மானியங்களும் சீர்வரிசைகளும் பெற்றவையான கோயில்கள் சில மட்டக்களப்பிலே உள்ளன. பண்டை காலத்திலே வாழ்ந்த அரசர்களுடைய மதிப்பு மானியங்கள் சீர்வரிசைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்ற
ஒரு சிறந்த ஆலயங்களாக இங்கே மட்டக்களப்பில் இருக்கின்றன. இவை தேசத்து கோயில்கள் என்று சொல்லப்படும். தேசத்து கோயில்கள் என்று அதற்கு பெயர். அவ்வாறு வழங்கப்பெற்றவள் தான் தோன்றி ஈஸ்வரர் கோயில் முக்கியமானதாகும். அப்படிப்பட்ட கோயில்களில் இந்த கொக்கட்டித்தோலை தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. மட்டக்களப்பில் பழமையான சிவன் கோயில்களில் என்ற பெருமை இக்கோயிலுக்கு உண்டு. இக்கோயிலே இறைவன் சுயம்புலிங்கமாக தானே தோன்றி வீட்டிலிருந்து அருள்வாளுக்கு. சுயம்புலிங்கம் தானாகவே தோன்றிய இடம் தான் சுயம்பு. மட்டக்களப்பு மான்மியம் என்ற நூலிலே இவ்வாலயத்தின் தோற்றம் பற்றிய குறிப்புகள் இருக்கு. மட்டக்களப்பு மான்மியம் என்ற நூலில் இந்த சுயம்புலிங்கமாக தோன்றி தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம் பற்றிய குறிப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மட்டக்களப்பின் மண்முனை பகுதியை உலகநாச்சி என்ற அரசி ஆண்டு வந்தாள் என்று ஒரு கதை உண்டு. அக்காலத்திலே தேனெடுக்கச் சென்ற வேடுவர் கொக்கட்டி மரம் ஒன்றை தேனெடுப்பதற்காக வெட்டினார் என்றும். தேனெடுப்பதற்கு சென்ற வேடுவர் கொக்கட்டி மரத்திலே ஒன்றை தேனெடுப்பதற்கு வெட்டினார் என்றும் மரத்திலிருந்து உதிரம் பெருகியது, இரத்தம் பெருகியது. பதைவதைத்த வேடுவர் தலைவன் நடந்ததை உலகநாச்சியிடம் தெரிவித்தார். அங்கே அந்த உலகநாச்சியினுடைய ஆட்சி அங்கே நடக்கிறாரோ அவரிடம் கொண்டே தெரியும். உலகநாச்சி தன் பரிவாரங்களுடன் குறித்த இடத்துக்கு சென்று பார்த்தபோது அவ்விடத்தில் சிவலிங்கம் ஒன்று புதையுண்டு கிடக்க கண்டு அது செய்தார். அங்கே ஒரு சிவலிங்கம் புதையுண்டு கிடக்க சென்று அந்த இடத்திலே ஆலயம் ஒன்றை அமைப்பித்தார். அவ்வாறு ஆலய திருப்பணிகளுக்கு மட்டக்களப்பை ஆண்ட தருமசிங்கன் என்றவரும் உதவி புரிந்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படியாக அவளால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆலயம் இப்படி தர்மசிங்கன் என்ற உதவி புரிந்ததாகவும் சொல்லப்படுது. இக்கோயில் தொடர்பாக பொறுதொரு அதிகமும் இருக்கும். இன்னொரு கதையும் இருக்குது. பண்டை காலத்தில் இந்தியாவிலிருந்து கதிர்காமத்தை தரிசிக்கும் முத்துலிங்கர் கொக்கட்டியார் என்ற சித்தர்கள் இருவர் யாத்திரையாக வந்தனர் என்றும். முத்துலிங்கர் என்றவரும் கொக்கட்டியார் என்றவர் இந்த யாத்திரையாக வந்திருக்கார். அப்போது ஆலயம் உள்ள இடத்திலே கொக்கட்டியார் சமாதி அடைந்தார். அவர் சமாதி அடியிலேயே இருந்துவிட்டார். அவரது சமாதியிலிருந்து சிவலிங்கம் ஒன்று தோன்றி இருந்தது என்றும் அதை கொக்கட்டிமரன் மறைத்திருந்த என்றும் வேட நிறுவன் அதனை வெட்டிய போது மரத்தினின்று உதிரம் வடிந்தது என்றும் அதை வெட்டிய போது மரத்திலிருந்து உதிரம் வடிந்தது என்றும் இச்செய்தியை கதிர்காம யாத்திரிகரான செட்டியார் ஒருவர் சொற்பனத்தின் மூலம் அறிந்தார் என்றும். ஒரு செட்டியார் சொற்பனத்தின் மூலம் கனவு அவர் சமாதி இருந்த இடத்துக்கு வந்து அங்கிருந்த சிவலிங்கத்துக்கு கோயில் எழுப்பி திருப்பணிகள் செய்தார் என்றும் ஒரு கதை இருக்குது. அப்போ அங்கே உலகநாட்சி என்று சொல்லப்படுகின்ற அரசினுடைய ஆட்சியில் இவ்வாறு நடந்த ஒரு கதை இருக்குது. இவ்வாறு 2 வகையான கதைகள் சொல்லப்படுகின்றன. இலங்கையில் சோழர் ஆட்சியின் போது சோழ மன்னர்கள் ஆதரவை இவ்வாலயம் பெற்று விளங்கியது என்று சொல்லப்படும். இலங்கையில் சோழர் ஆட்சியின் ஆண்ட காலத்திலே சோழ மன்னர்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு ஆலயமாக இது. குலக்கோட்ட மன்னன் கலிங்க மகான் ஆகியோரை இந்த ஆலயத்துக்கு திருப்பணிகளை முன்னெடுத்தார். இவ்வாலயத்தில் இறைவன் தான் தோன்றி ஈஸ்வராகவும் இறைவி பார்வதி அம்பிகையாகவும் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கின்றார். இப்போ இறைவனுடைய பெயர் தான் தோன்றி ஈஸ்வரர், இறைவியினுடைய பெயர் பார்வதி அம்பிகை. தலைவிருச்சமாக கொக்கட்டி மரமாக இங்கு காணப்படும் கொடித்தம்பம் 60 அடி உயரம் கொண்டது. 60 அடி உயரம். இதுவே இலங்கை மிக உயரமான கொடித்தம்பமாக காணப்படும் கொடிமரம். ஆலயத்தின் பரிபாலர்களை மன்னக்கர் என்று அழைக்கும் மரபு காணப்படுது. பரிபாலர்கள் இங்கு பூசை சங்கமர் என்று வீரசைவ குருமார் ஆவார். என்னும் வீரசைவ குருமார். இக்கோயிலின் மகோத்சவம் ஆவணி வளர்புரை முதலாம் நாள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 தினங்கள் நடைபெறும். 15 தினங்கள் நடைபெறும். இவ்வாலயத்தின் தேர்திருவிழா தேரோட்டம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. தேர்திருவிழாவை தேரோட்டம் என்று சொல்லுவார். மட்டப்புக்கு இன்று பழைய ஆலயங்களில் தேர்கள் வலம் வந்தாலும் தேரோட்டம் என்ற சிறப்பு வழக்கு இவ்வாலயத்துக்கு உரியதாகும். தேர்திருவிழா நாளன் இரவு திருச்சுகர வேட்டை இடம்பெறும். திருச்சுகர வேட்டை என்று சொல்லப்படும். அதாவது சுகரம் என்றால் பன்றி வேட்டை.
அதன்பின் குடுக்கை கூறுதல் என்ற நிகழ்வும் இடம்பெறும். இவ்விழாவிலே பங்கு கொண்ட அனைவரையும் கௌரவிக்கும் முகமாக குடுக்கை கூறும் கல்வெட்டு படிக்கப்படும். மறுநாள் தீர்த்த உற்சவத்துடன் விழா இனிதே நிறைவு பெறும் என்று சொல்லப்படும். இப்படி இந்த கொக்கட்டிச்சோலை ஆலயத்திலே சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது. நாட்களை பார்ப்போம். கொக்கட்டிச்சோலை தான்தோன்றி ஈஸ்வரர் தொடர்பாக நிகழும் ஐதீகம் ஒன்று நிகழ்வு. மூன்று வகையான ஐதீகங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆகவே இதில் ஒன்றை நீங்கள் எழுதலாம். அதாவது உலகநாச்சியினுடைய இதாக வரப்பட்டது என்று சொல்லப்படுது. மற்றது முத்துலிங்கர், மற்றது கொக்கட்டியார் என்றவர்கள் யாத்திரையின் போது அமைக்கப்பட்டதாக இப்படியெல்லாம் பல சொல்லும். கொக்கட்டிச்சோலை ஆலயத்துக்கு திருப்பணி செய்த மன்னர்கள் யாவர்? இங்கே மன்னர்கள் 2 பேர் சொல்லப்படுது. கலிங்காமன், குளக்கோட்டு மன்னன், இப்படியெல்லாம் சொல்லப்படுது. இங்கே திருசூகர வேட்டை நடைபெறும் தினம், அது தேர்திருவிழாண்டு இரவு நடைபெறுகின்றது. மன்னக்கர் சங்கமர், பரிபாலகர் மன்னக்கர் என்று சொல்லுவோம். சங்கமர் என்றது பூசையோர். குடுக்கை கூறுதல் நிகழ்வு ஏன் இடம்பெறுகிறது? அது எல்லாரையும் கௌரவிக்குங்கமாக அந்த குடுக்கை கூறுதல் நிகழ்வு. இக்கோயிலில் எழுந்தள்ளியுள்ள இறைவன் இறைவியின் பெயர். இறைவன் தான்தோன்றி ஈஸ்வரர், இறைவியினுடைய பெயர் பார்வதி அம்பிகை என்று சொல்லப்படுகின்றன. இப்படி இங்கே இந்த ஆலயம் சிறப்புமிக்க ஆலயமாக சொல்லப்படுகின்றன. அனைவரையும் கௌரவிக்கும் முகமாக குடுக்கை கூறும் கல்வெட்டு படிக்கப்படும் என்று சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இங்கே இந்த ஆலயத்திலே பரிபாலர்கள் வண்ணக்கர் என்றும் மரபு காணப்படுது. மற்ற பூசைகிறவர் சங்கமர் என்று எல்லாம் சொல்லப்படுகின்ற மரபுகள் எல்லாம் இருக்கின்றன. தலைவிரிச்ச கொக்கட்டி மரம். குளக்கோட்ட மன்னன் கலிங்க மகன் கலிங்க மகான் என்ற மன்னர்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு ஆதரவை பெற்றவராக இருந்திருக்கிறார்கள். இங்கே 2 கதைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, இந்த முத்துலிங்கர் கொக்கட்டியார் ஆகிய சித்தர்கள் வந்து இங்கே சிவலிங்கம் ஒன்று தோன்றியது என்று சொல்லியும், சமாதியிலிருந்து அவர் சமாதி அடைந்தபோது அப்படி தோன்றியது இந்த ஒரு கதை. அடுத்தது உலகநாச்சியாருடைய அந்த பார்த்தபோது சிவலிங்கம் என்று கலந்த அதற்கு ஆலயம் அமைத்ததாகவும் சொல்லப்படும். இப்படி 2 கதை சொல்லப்படுகின்றன. அடுத்தது இனி நாங்கள் பார்ப்போம். அடுத்த ஆலயம் நல்லூர் கந்த சுவாமி கோவில். எல்லாருக்கும் தெரிந்த ஆலயம். யாழ்ப்பாண பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு ஆலயம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஈழத்தின் வரலாற்று புகழ்மிக்க மிருக வழிபாட்டு தலங்களில் நல்லூர் கந்த சுவாமி கோவிலும் ஒன்றாகும். ஆரிய சக்கரவர்த்திகளின் வழிபாட்டுக்குரிய கோயிலாக இவ்வாலயம் திகழ்ந்திருக்கின்றது. கோட்டை ராட்சியத்தை ஆண்ட 6ஆம் பராக்கிரம மகனாகிய செண்பகப் பெருமான் யாழ்ப்பாண ராட்சியத்தை கைப்பற்றி நல்லூரை தலைநகராகிக் கொண்டு ஆண்டான் என்றும் அந்த மன்னுடைய காலத்திலேயே தான் நல்லூர் கந்த சுவாமி கோவில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாலயம் சிங்கை பராசகரன் ஆட்சி காலத்திலும் மேலும் சிறப்பு பெற்றது என்றும் இவன் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை நடுநாயமாக கொண்டு 4 எல்லைகளில் 4 கோயில்களை கட்டினான் என்றும், வடக்கே சட்டநாதர் கோயிலும், கிழக்கே வெயில் வந்த விநாயகர் கோயிலும், தெற்கே கைலாசநாதர் கோயிலும், மேற்கே வீரமாகாளியம்மன் கோயிலும் அமையப்பெற்றதாகும். அத்துடன் நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு சமீபமாக ஒரு ஏரியை அமைத்தான் என்றும், அது ஜமுனா ஏரி என்றும் திவ்ய தீர்த்தத்தையும் கொண்டு வைத்து அந்த ஏரியிலே கலந்து அதற்கு ஜமுனா ஏரி என பெயரிட்டான் என்றும் அது மருவி ஜமுனாரி என்று ஆயிற்று. நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகேயராலே அழிக்கப்பட்டு ஒல்லாந்தர் ஆட்சியிலே அரசாங்க உத்தியோகத்தராக இருந்த ரகுநாத மாப்பான முதலியார் என்பவர் அரசிடமிருந்து இல்லத்தை வாங்கி அதில் ஆலயத்தை புதிதாக கட்டினார் என்று சொல்லப்படுகிறது. மன்னர்களாலே போற்றப்பட்டு வந்த மூல விக்கிரகத்திற்கு பதிலாக வேலொன்றை மூலமூர்த்தியாக கொண்டு அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. இவ்வாலயம் கிழக்கு, தெற்கு, வடக்கு திசைகளிலே கோபுர வாய்களை கொண்டுள்ளது என்று சொல்லியும், ஆலயத்தினுள்ளே தென்புறத்திலே தீர்த்தக்கணி அழகுற அமைந்துள்ளது என்றும், இவ்வாலயத்தின் மேல் புலவர்கள் பலர் பிரபந்தங்கள் பாடியிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறார்.
இவ்வாலயத்தில் நித்திய நைமித்திய பூஜை காலந்தவறாது நடைபெறுகின்றது சிறப்பம்சம். இங்கு ஆவணி அமாவாசையை தீர்த்த தினமாக கொண்டு 25 நாட்கள் மகோத்சவம் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. நல்லூர் கந்தசுவாமி கோவிலை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரியும். நல்லூர் கந்தசுவாமி கோவிலை கட்டிய மன்னன் என்று சொல்லப்படுவது செண்பக என்ன என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நல்லூர் கோயில், அதாவது ஆரம்ப காலத்திலே இந்த மன்னர்கள்லாம் முகபாண்டியன் என்று சொல்லப்படுகின்றவர் மன்னன் தான் இந்த கோயிலை கட்டினான் என்று செவ்வகப் பெருமாள் என்று சொல்லப்படுகின்றவர். கோட்டை ராட்சியத்தை ஆண்ட 6ஆம் பராக்கிரமபாவனுடைய மகனாகிய செண்பகப் பெருமாள் இந்த யாழ்ப்பாண ராட்சியத்தை கைப்பற்றி நல்லூரை திறனாக கொண்டு அமைந்த காலத்திலே தான் அவன் இந்த கோயிலை கண்டான். செண்பகப் பெருமாள் என்று சொல்லப்படுது. சிங்கை பெர்ராசேகரன் செய்த திருப்பணி திருத்தொண்டுகள். சிங்கை பெர்ராசேகரன் அவர் என்ன திருப்பணி செய்திருக்கிறார்? அவர் என்றால் அவர் பல்வேறு திருப்பணிகளை பெர்ராசேகரன் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் சிறப்பு பெற்றதாக ஆலயத்தை நடுநாயமாக கொண்டு பல ஆலயங்கள் பக்கங்கள் எல்லாம் கட்டினது இந்த பெர்ராசேகரன் ஆட்சியில் தான். அதாவது வடக்கே சட்டநாத கோயிலும், கிழக்கே வெயிலுந்த விநாயகர் கோயிலும், தெற்கே கைலாசநாதர் கோயிலும், மேற்கே வீராளியம்மன் கோயில் என்றெல்லாம் இவை அமைக்கப்பட்டது. இவையால் இது பெர்ராசேகரனால் செய்யப்பட்டது. போர்த்துக்கேயர் அழிவுற்ற ஆலயத்தை மீண்டும் புதிதாக கட்டியவர் இந்த முதலாளியர் ஆறு இங்கே ரகுநாத மாப்பான முதலியார் என்றார். ரகுநாத மாப்பான முதலியார் என்பவர் ஒல்லாந்தர் ஆட்சியிலே அரசாங்க உத்தியோக ரகுநாத மாப்பான முதலியார் என்றவர் பிறகு புதிதாக கட்டியதாக அதிலே வேலொன்றை மூலமுத்தியாக கொண்டு இவருடைய காலத்திலே தான் இது செய்யப்பட்டது. இவ்வாலயத்தை மூலமுத்தியாக வழங்குவது வேல். இவ்வாலயத்தில் எத்தனை நாட்கள் உற்சவம் நடைபெறுகிறது? அது 25 நாட்கள். எப்போ நடைபெறும்? அமாவாசை. அதாவது ஆவணி அமாவாசையை தீர்த்த தினமாக கொண்டு அந்த 25 நாட்கள் அந்த மகோத்சவம் நடைபெறுவதாக சொல்லப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறது நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம். இதுவும் அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்த ஆலயம். இங்கே பார்ப்போம். யாழ்ப்பாண குடாநாட்டின் தென்மேற்காக உள்ள தீவுகளில் ஒன்றே நைனா தீவு. இதை நாகதீபம், மணிவல்லபம், மணித்தீவு, பிராமண தீவு என்றெல்லாம் குறிப்பிடுவார். இவ்வாலயத்தில் நாகபூசணி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் குடிகொண்டிருக்கும் இறைவியை நாகபூசணி, நாகம்பாள், நாகேஸ்வரி என பல நாமங்களாலே போற்றுவார். என 64 சக்தி பீடங்களில் நைனி நாகபூசணி அம்மன் ஆலயம் ஒன்றாக விளங்குகிறது. 64 சக்தி பீடங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது. விஜயன் இலங்கைக்கு வருவதற்கு முன்பே இலங்கையிலே இயக்கர், நாகர் என்ற இரு இனத்தவர்கள் வாழ்ந்து வந்தனர் என்றும், நாகர்கள் சிவனை முழுவதற் பொருளாக கொண்டு வழிபட்டவர்களும் அவர்களால் அமைக்கப்பட்ட ஆலயங்கள் ஒன்றே நைனி நாகபூசணி அம்மன் ஆலயம் என்றும் கருதப்படுகிறது. இந்த ஆலயம் தொடர்பான கதை ஒன்று உண்டிருக்கு. முன்னொரு காலத்திலே நாகம் ஒன்று தீவகத்தின் வடக்கே உள்ள புளியந்தீவிலே இருந்து நாடோறும் பூக்களை கொண்டு வந்து அம்பிகைக்கு பூஜை செய்து வந்தது. ஒரு நாள் பூக்கொண்டு வரும் வழியிலே கரடன் ஒன்று அதனை கொல்ல முயன்றது. நாகமும் அச்சங்கொண்டு அந்த கடலிலே இருந்த ஒரு கல்லொன்றுடன் சுற்றி கொண்டது. புரிதொரு கல்லில் அமர்ந்த கருடன் நாகத்தை கொல்ல தடம் பார்த்து கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக மரக்கலம் ஒன்றிலே வந்த வணிகன் ஒருவன் அக்காட்சியை கண்டான் என்றும், நாகத்தின் மீது அனுதாபம் கொண்டான் என்றும், கருடனன் நீ இந்த நாகத்தை கொல்ல வேண்டாம் என வேண்டினான் என்றும், கருடனோ நீ உனது செல்வங்கள் யாவற்றை என் முன் வைத்தால் இதனை கொல்ல மாட்டேன் என்று கூறியது என்றும், வணிகனும் அவ்வாறே செய்தான் என்றும், உடனே கருடன் அவ்விடத்தை விட்டு சென்றது என்று சொல்லப்படுகிறது. வணிகன் வீடு சென்றான். அன்றிரவு அவனது அறையிலே பேரொளி ஒன்று தோன்றியது. அவன் அவ்வொளியை நெருங்கிய போது அது விலைமதிப்பற்ற நவத்திரங்களாக இருந்தது. தெரித்த ஒளி என்பதை கண்டான். இது அம்பிகையின் திருவருட்செயல் என உணர்ந்து அம்பிகைக்கு பெருங்கோயில் கட்டினான். அவ்வாலயத்தின் பூசகராக நைனை பட்டரை நியமித்தான் என்று சொல்லப்படுகிறது.
இவ்வாலயத்தில் 5 தலை நாகம் குடையின் கீழ் நாகப்பட குடையின் கீழ் அம்பாள் வீற்றிருக்கின்றாள். இம்மூர்த்தி மிகவும் பழமையான இவ்வாலயத்தின் தலைவிருச்சம் வன்னி மரமாகும். இதன் தீர்த்தமாக சித்தாமித புற்கர்ணி என்ற ஆலயத்தின் மேற்கே அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் நித்திய நைமித்திய பூசைகள் கிரமமாக நடைபெறுகின்றன. ஆனி பூரணியை தீர்த்த நாளாக கொண்டு மகோற்சவம் 15 நாட்கள் நடைபெறுகின்றன. நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இருந்து அடியார்கள் இந்த இந்த விழாக்களின் போது அம்பாளை தரிசிப்பதற்கு வருகை தருவார்கள். ஆனி மாத பூரணை நிலாவொளியிலே அலைகடல் மத்தியிலே அம்பாள் தெப்பத்தில் எழுந்தள்ளி காட்சி கொடுப்பது அடியார்கள் மனதை விட்டு அகலாத ஒரு அற்புத காட்சி. இந்த ஆலயத்தை சார்ந்ததாக அமுதசுரபி என்ற பெயரிலே அன்னதான மடம் ஒன்று அமைந்துள்ளது. அந்த மடத்தில் விசேட தினங்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. கோயில் மடத்தில் நித்தம் அன்னதானம் வழங்கப்படுகின்றவையும் சிறப்பான அம்சமாகும். நாமசனி அம்மன் ஆலயம் சமூக பணிகள் பலவற்றை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சமூக பணிகளையும் இந்த ஆலயம் செய்து வருகின்றது. வினாக்களை பார்ப்போம். நைனாதி இலங்கை உப்பாகத்தில் அமைந்துள்ளது. தென்மேற்கு பகுதியிலே அமைந்திருக்கின்றது. அந்த தீவு கூட்டங்களில் இருந்து ஒரு நாகம். தீவுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் நாகதீபம், நைனாதீவு, மணிவல்லவம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. நாகசனி அம்மன் ஆலயத்தை அமைத்தவர்களாக கருதப்படுவோர் அங்கே இந்தியாவிலிருந்து வந்த அந்த ஒரு கதையிலே அந்த சொல்லப்படுகின்ற அவரால் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இக்கோயிலுடன் தொடர்புடைய கதை அதான் இந்த கதை. அந்த நாகம் பூசித்த கதை. பாம்பு வந்து கருடன் தடுத்ததாக அந்த கதை சொல்லப்படுது. மூலமூர்த்தியின் தோற்றம் 5 தலை நாகம் குடையங்கள் அம்பாள் வீற்றிருக்கின்றது. கோயில் மகோத்சவம் ஆரம்பம் தினம் ஜாது எத்தனை நாட்கள்? 15 நாட்கள் இங்கே உற்சவம் நடைபெறும். சரியோ? ஆலயத்துக்கு உரிய சிறப்பான உற்சவம் அதான் தெப்ப உற்சவம் ஒரு சிறப்பான உற்சவமாக கருதப்படுகின்றது. இவ்வாறாக இந்த ஆலயம் சிறப்பான ஒரு ஆலயமாக எங்களுடைய நாட்டிலே திகழ்ந்து வருகின்றது. இவ்வாறு இன்னும் பல ஆலயங்களை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பிலே வெற்றி பெற்றி சிந்திப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.